ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேனலில் வந்து வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அத்தையும் வந்து இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அத்தை வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே கட் பண்ணி சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சங்கரா மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், அதில் வந்து மாங்காய் வந்து ஒரு அரை மாங்காய் வந்து போட்டுக்கிறாங்க. முழுசாக போட வேணான்ட்டு ஒரு அரை மாங்காய் வந்து மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சாலே சூப்பராக இருக்கும். மீன் சங்கரா மீன் அழகாக சின்ன மீன் க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இன்றைக்கி மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் லஞ்சு. ஸோ இன்றைக்கி வந்து அத்தை தான் வைக்க போகிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள். சூப்பராக வைப்பாங்க மீன் குழம்பு. அத்தை கைப்பக்கம் வச்சாலே வந்து எந்த குழம்பா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இதில் மீன் குழம்பு வந்து சொல்லவே தேவையில்ல, வேற லெவலாக இருக்கும். பார்க்கலாம். என்ன ஊற்றுறப்பா, வெந்தயம் போட்டுக்கிறேன்பா, இது பூண்டு போட்டுக்கிறேன், வெங்காயம் போடுறேன்பா, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தே போடுறோம். வெங்காயம் வதங்கிட்டுப்பா, தக்காளி போட போகிறேன். தக்காளி போட்டேன், கூட கருப்பில் கொத்தமல்லி போட்டுறேன். காய்ச்சி மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன். குழம்பு ஊற்ற போகிறோம்பா. மிளகாத்தூள், புளி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன், ஊற்ற போகிறோம். மாங்காய் போட்டுருவோம் கொதிக்கிறதுக்காட்டி, அப்போ தான் நல்லா வேகும். மீன் போட போகிறோம்பா. போட்டுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து சூப்பராக பயங்கரமாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அம்மா வந்து மீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மீன் போடுறதுக்கு முன்னாடியே மீன் குழம்பு வாசனை வந்து தான் ஒருத்தருக்கு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாம் சேர்த்தாச்சு. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப கஷ்டமாகி போய் சங்கீதா வந்ததும் சங்கரா மீன் குழம்பு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. மீன் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. குழம்பு கொச்சிட்டு இருக்கோம், ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாமா? சூப்பராக இருக்குதுப்பா. சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு, மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுது. கொச்சி போச்சுப்பா, இறக்கிடுமா? குழம்பு நல்லா கொச்சிட்டு இறக்கிட போகிறேன். இறக்கிட்டேன். நாம இப்போதான் வந்து சங்கரா மீன் குழம்பு வச்சேன். இங்கே என்ன பண்ணுற? மீன் வறுக்கிறேன்பா. மீன் வறுக்கிறியா? முட்டை வச்சு போட்டுக்கிறேன். வேவுது. இதில் மீன் வறுக்கிறேன். சங்கரா மீன் தானே? அடுப்பில் குழம்பு வச்சாச்சு, சோறும் வச்சாச்சு. இங்கே 2 வேலை, அங்கே 2 வேலை. சூப்பராக மீன் வறுத்துக்கிட்டு இருக்கு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த பக்கம் வந்து நாட்டுக்கோழி முட்டை வெந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சங்கரா மீன் வறுவல், நாட்டுக்கோழி முட்டை, அதானம்மா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அத்தை வச்ச மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு பாருங்க. நல்லா மீன் சூப்பராக மீன் குழம்பு, முட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுவல் செஞ்சு வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு லஞ்ச் ஒரு பிடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு. நம்ம மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. குழம்பும் நல்லா டேஸ்டாக இருக்குது. சின்ன மீன் இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய்.